தெவலை செடினா என்னங்க? அதோட மருத்துவ பயன்கள் என்னங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில கேட்டிருந்தீங்க. தெவலை பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கீரை தாங்க. அது ஒரு மூலிகை செடி. இப்ப சக்கரவர்த்தி கீரை இருக்கு இல்லைங்க, அதோட ஃபேமிலி தான். அதோட இலைகளும் இதுவும் பார்க்கறக்கு ஒரே மாரி இருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சம் கலரா இருக்கும். இது வந்து பச்சையா இருக்குங்க. இதோட வாசனை வந்து அப்படியே மண்ணெண்ணெயோட வாசனை மாதிரி இருக்கும். அதனாலேயே இதோட பேர் வந்து சீமனை பூண்டு, மண்ணெண்ணெய் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட பேரு. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். உள்ளுக்கு வந்து நம்ம டீ மாரியோ, கஷாயம் மாரியோ வச்சு குடிக்கலாம். இத மெக்சிகன் டீ அப்படின்னும் சொல்லுவாங்க. வயிற்று புழுக்கள் இருக்கிறவங்க இது கஷாயம் மாரி வச்சு குடிக்கும்போது, அந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க. வெளிப்புற பூச்சுக்கும் இத பயன்படுத்தலாங்க. இப்ப நம்ம குளியல் பொடிலாம் தயாரிச்சோம் அப்படின்னா, அதில வந்து இந்த இலையும் போட்டு நம்ம அரைச்சு பயன்படுத்தலாம். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இது நல்ல வாசனையா ஒரு மண்ணெண்ணெயோட ஸ்மெல் கலந்த மாதிரி இருக்கும். இத உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளிப்புற பூச்சுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாரி காய வச்சு நம்ம குளியல் பொடியில அரைச்சு எடுத்துக்கலாங்க. இதோட விதைகள் வந்து குட்டி குட்டியா வந்து கீரையோட விதைகள் மாதிரி இருக்குங்க. அரைக்கீரை, குப்பைக்கீரை, முள்ளுக்கீரை, தண்டுக்கீரை இதோட விதைகள் எப்படி இருக்குங்க? அதே மாரி தான் குட்டி குட்டியா இருக்கும் இதோட விதைகள். இத போட்டோம் அப்படின்னாவே பரவி பரவி வளர ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் விதைகள் தெளிச்சாவே போதும். அந்த இடம் ஃபுல்லாமே களிச்செடி மாதிரி வளர ஆரம்பிச்சுரும். இத வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளிப்புற பூச்சுக்கும் பயன்படுத்தலாம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விதைகள் வாங்கிக்கலாம்.